ஹலோ காய்ஸ், நீங்கள் ஃப்ளிப்கார்ட் அமேசான் எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும், எந்த ஒரு கேஜெட்டாக இருந்தாலும், எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, ஈஸியாக நீங்கள் ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம். அது ஒரு டிப் பண்ணாமல் பார்க்கணும். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய அந்த விஷயம் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிருங்க. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை தட்டி விட்டால் தான் இந்த வீடியோ பார்க்க முடியும். மறக்காமல் இதெல்லாம் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக ப்ராடக்ட்டோ பொருளோ கேஜெட்டோ உங்களுக்கு ஒரு விருப்பமான ஒரு ப்ராடக்ட் வாங்கணும், இந்த கேஜெட் வாங்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஈஸியாகவே வாங்கிக்கலாம். அது எப்படின்னா அதுக்கு தான் ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்பே இல்லைங்க, எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆப்பு தான். அந்த ஆப் என்னென்னா ஃப்ளிப்கார்ட். இந்த ஃப்ளிப்கார்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா paylater அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது எத்தனை பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, யூஸ் பண்ணுறது தெரியல. ஆனால் அந்த paylater வச்சே நீங்கள் ஈஸியாக ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை ஒரு பொருளோ ஈஸியாக வாங்கிடலாம். அது வித் இஎம்ஐயோட. இந்த இஎம்ஐ எப்படி ஒர்க் ஆகுது, இது நான் எப்படி வாங்குறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாமா. ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்கள். ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்களா? ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி paylater அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டே விஷயம் தான் உங்களுக்கு தேவைப்படும். என்னன்னா உங்களோட பேன் கார்டு, உங்களோட ஆதார் கார்டு, இது ரெண்டுமே கொடுத்தா போதும். அப்புறம் கடைசியாக மூணாவது பேன் கார்டு நினைக்க சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பேன் கார்டை விட உங்களுக்கு பேன் கார்டு இருந்துச்சுன்னா இந்த இதில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி பேன் கார்டு அப்ளை பண்ணல, 18 வயசு ஆகிடுச்சு ப்ரோ அப்படின்னு நினைக்கிறாங்க, நீங்கள் ஆன்லைனில் ஈஸியாக உடனே 15 நிமிஷமோ 20 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா பேன் கார்டு ரெடி ஆகிடுன்னு சொன்னாங்க. அதை நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்து அந்த பேன் கார்டை வாங்கிக்கோங்க. அதோட நம்பர் ஒன்று இருக்கும். அந்த நம்பரை தூக்கிட்டு இதில் போடுங்க. போட்டு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிடுங்க. அது ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சிடும். ரெண்டாவது ஸ்டெப்பு, மொத்தம் 3 ஸ்டெப்பு தான். இப்போ ரெண்டாவது ஸ்டெப்பில் ஆதார் கார்டு எனக்கு சொல்லுவாங்க. ஆதார் கார்டை நீங்கள் கொடுங்க. ஆதார் கார்டு கொடுத்து பண்ணிங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபியை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதெல்லாம் இம்ப்ரூவ் கேட்குறாங்க. பேன் கார்டு, ஆதார் கார்டுன்னு பார்த்தீங்கன்னா பேன் கார்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட அதை பொறுத்து தான் உங்களுக்கு ஸ்கோரு, அதோட எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு தான் கொடுப்பாங்க. பேன் கார்டு, ஆதார் கார்டு கொடுக்கும்போது ரெண்டுமே உங்களோட ஃபோட்டோ வரும். அது ரெண்டுமே காமனாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு ஓகே சொல்லுவாங்க. இதில் வேறு ஃபோட்டோவாக இருக்குது, இதில் ஒரு வேறு ஃபோட்டோவாக இருந்ததுனால ஓகே ஆகாது. ரெண்டுமே ஒரே ஃபோட்டோவாக இருக்கணும், ஒரே பேராகவும் இருக்கணும், ஒரே அட்ரஸாகவும் இருக்கணும். அவ்வளோதான். இதை ரெண்டும் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டிங்கன்னா இது ரெண்டாவது ஸ்டெப் முடிஞ்சிச்சு. மூணாவது ஸ்டெப் இதுதான் ஃபைனல் ஸ்டெப்பு. இது ரொம்ப ஈஸிங்க, ரொம்பலாம் கஷ்டமாகவே கிடையாது. இதில் என்ன பண்ணுறீங்கன்னா யூபிஐ கேட்டிருப்பாங்க. இந்த யூபிஐ எதுக்குன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ₹1 சென்ட் பண்ணுவாங்க. அது உங்கள் அக்கௌண்ட்டா அப்படின்றதுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் யூபிஐவே கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஜிபே வச்சுருந்தீங்கன்னா ஜிபே கூட போங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஜிபே வச்சுருந்தீங்கன்னா ஜிபே என்னென்னு பார்த்தீங்கன்னா கூகுள் பே. அந்த கூகுள் பே ஓப்பன் பண்ணிக்கிங்க. அது ஓப்பன் பண்ணிட்டீங்களா? ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அதில் உங்கள் ப்ரொஃபைலை டச் பண்ணுங்கள். ப்ரொஃபைலை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது இருக்கும். அப்படி இல்லையா, நீங்கள் ஜிபேல இன்னும் அப்டேட் பண்ணலை அப்படின்னா யூபிஐ அப்டேட் பண்ணிச்சிங்க. அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடி அப்படின்னு கொடுத்து பக்கத்தில் காப்பி பண்ணுற மாதிரி ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை ஈஸியாக காப்பி பண்ணிக்கலாம். ஜிபேயில் மட்டும் இல்லை, இது மாதிரி பேடிஎம், ஃபோன்பே, இது மாதிரி யூபிஐ ஐடி அப்படின்னு போட்டு மென்ஷன் பண்ணி அது அதில் காப்பி நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். இது நீங்கள் இதில் 3 ஏதோ ஒன்று கொடுத்தா கூட போதும். இது நீங்கள் கொடுத்து எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ₹1 ஆட் ஆகுதான்னு செக் பண்ணுவாங்க. ₹1 உங்களுக்கு வந்துருச்சுன்னா ஓகே ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்குள்ளே உங்களுக்கு சீக்கிரம் முடிச்சிடும். இல்லை 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட்டு, நீங்கள் கொடுத்த பேன் கார்டில் எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஈஸியாக நீங்கள் ப்ராடக்ட் எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். எனக்கு ₹7 கிடச்சிருக்கு. அந்த ₹7 வச்சு நான் ஒரு மொபைல் இஎம்ஐயில் எடுத்துருக்கேன். அந்த ஃபோன் தான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி ரிவ்யூ போட்டிருக்கேன். அந்த ஃபோனோட ரிவ்யூ எல்லாமே டீட்டெயில்ஸாக பார்த்தீங்கன்னா கீழே வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துங்க. அதோட வீடியோவில் இந்த ஃபோன் வச்சு தான் நான் வாங்கியிருக்கேன். போக்கோ F4 5G இந்த ஃபோனை நான் வாங்கியிருக்கேன். இது வாங்கி இப்போ இந்த மாதம் எனக்கு முடிஞ்சிருவேன். இந்த மாதம் முடிஞ்சோன்னா அடுத்த என் தம்பிக்கு நான் ஃபோன் எடுத்திருக்கேன். என் போக்கோ M4 Pro 5G அப்படின்ற ஒரு மொபைல் ஃபோனு. இது ₹13 அந்த பட்ஜெட்டு. ஒரு நல்ல ஒருத்தான ஒரு மொபைல் தான். இது பாப்பர் இல்லைனால 15,000 வந்துடும். இப்போ இதில் நான் இஎம்ஐயில் எப்படி செலக்ட் பண்ணி வாங்குறது அப்படின்னா கீழே இந்த எந்த ப்ராடக்ட் வாங்குறீங்களோ அந்த ப்ராடக்ட்டுக்கு பையின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். பையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அட்ரஸு எல்லாம் பேமெண்ட் எல்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பேக்கேஜ் டெலிவரி அதுக்கு ஒரு ₹25 ₹30 எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி கொடுத்துட்டு
அதுக்கப்புறம் கீழே கண்டினியூஸ் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பே லெட்டர் அப்படின்னு போட்டு ஒரு மிஷின் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இல்லை 2 ஆப்ஷன் இருக்கும். மொதல் ஆப்ஷனு செலக்ட் இஎம்ஐ பிளான்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இஎம்ஐ ஆப்ஷனில் வந்து என்னென்னலாம் அவைலபிளாஸ் இருக்குது, எவ்வளோ மாதம் கட்டுறீங்க அப்படின்றது. இப்போ 6 மாதத்துக்கு 5000 ரூபா, 4 மாதத்துக்கு 100 ரூபா, அந்த மாதிரி வந்து பிரிச்சிருக்கும். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பார்த்துட்டு நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து டெலிவரி வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்ல வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது இந்த மாதம் இப்போ ஜனவரி அப்படின்னு எடுத்துக்கங்க. ஜனவரியில் வந்து 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா அப்படி ஆர்டர் போடும்போது தான் உங்களுக்கு வந்து பிப்ரவரி 1ஆம் தேதியில் உங்களுக்கு பில் ஜென்ரேட் ஆகிடும். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக பே பண்ணிக்கலாம் எவ்வளோ அமௌண்ட்டு கட்டணும்னு. நீங்கள் என்ன இங்கே இஎம்ஐயில் கொடுத்துருக்கீங்களோ அந்த இஎம்ஐயோட எவ்வளோ அமௌண்ட்டு கட்டணும் அப்படின்றது பே லெட்டர் மூலமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது நீங்கள் இந்த மாதம் 25ஆம் தேதி 27ஆம் தேதி அந்த மாதிரி இடையில நீங்கள் அமௌண்ட்டு கட்டினீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப 1ஆம் தேதியே கட்டி ஆகணும். ஏன்னா இது அப்படி வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கிற ப்ராப்ளமே அதான். இப்போ 27ஆம் தேதி கட்டணும்னா அதுக்கு அடுத்த மாதம் 27ஆம் தேதி தானே கட்டணும். அதான் அது அமேசானில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அமேசான் பே லெட்டர்லேருந்து இப்போ 25ஆம் தேதி இந்த மாதம் கட்டிங்கன்னா அடுத்த மாதம் 25 அதே தேதியில் தான் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் பொறுத்தவரையும் நீங்கள் 25ஆம் தேதி 20ஆம் தேதி அந்த மாதிரி கட்டினீங்கன்னா கூட ஜனவரி 1ஆம் தேதி நீங்கள் கட்டி தான் ஆகணும். இதில் என்னென்னா ஒரு நாளில் உங்களுக்கு வந்து பணம் கட்டணும்னு அவசியம் இல்லை. இதில் வந்து ஒரு நாள்லேருந்து 5 நாள், இந்த 5 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து பணத்தை ரெடி பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஏன்னா இது 5 நாள் வந்து மற்ற இஎம்ஐ ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் எல்லாத்தையும் எடுப்பாங்க. ஆனால் இதில் இன்ட்ரெஸ்ட்டு 24% இன்ட்ரெஸ்ட் எடுத்துருக்காங்க. அதனால் ரொம்பவே ரேட் அதிகமாக தான் வரும். ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே யார்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டு இருந்தீங்கன்னா அது மூலமாக ஈஸியாக இஎம்ஐ எடுத்துடலாம். ஸ்டேட் பேங்க் இருக்குது, அப்புறம் ஆக்சிஸ் பேங்கு, இந்த மாதிரி சில பேங்க்ஸ் மட்டும் அவைலபிளாக இன்ட்ரெஸ்ட் 12% 10%லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது ரேட்டு கம்மியாக வரும். நீங்கள் ஃப்ளிப்கார்ட் பே லெட்டர் மூலமாக நீங்கள் வாங்கினீங்கன்னா 34% வந்து இன்ட்ரெஸ்ட் பிடிக்கிறாங்க. அதனால் நீங்கள் ஒரு 30,000 ஃபோன் எடுத்திங்கன்னா அதுக்கு 3 ரூபா எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் ஸ்டேட் பேங்கில் எடுத்திங்கன்னா அது ஒவ்வொரு ரேட்டு பொறுத்து நீங்கள் வந்து இஎம்ஐ ஆப்ஷன் கட்டும்போது பார்த்து தான் நீங்கள் எடுத்தாகணும். இந்த மாதிரி நீங்கள் பார்த்து எடுக்கும்போது கட்டிங்க. நீங்கள் பணம் கட்டுறது ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கட்டுங்க. இந்த 5 நாளுக்குள்ளே கட்ட முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பே லெட்டர் ஆப்ஷனு ப்ராடக்ட் எதுவுமே வாங்கிடாதீங்க. ஏன்னா அது இருக்கிறதே அதான் ப்ராப்ளம்ஸ். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ரேட்டு வந்து ஒரு 1000 2000 வந்துருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அமேசான் பே லெட்டர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதில் சூப்பராக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ். இதில் வந்து எப்படி வந்து ஃப்ரீயாக வந்து ப்ராடக்ட் வாங்குறது, எப்படி வந்து ஃப்ரீயாக ஒரு கேட்ஜெட் எந்த ஒரு பொருள் வந்து ஈஸியாக வாங்கலாம் அப்படின்றது வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது மூலமாக ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்க தேவையில்லை, இஎம்ஐயில் எந்த ஒரு எதுவும் நீங்கள் வாங்க தேவையில்லை. ஒரு ஆப் மட்டும் இருந்தால் போதும். ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அதிலே பே பண்ணி அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன்ஸ் எந்த ஒரு எனி ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய் பாய்.